வணக்கம். நாம் எல்லாருமே மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். கற்றுக்க முடியாட்டியும் சரி, கேட்கவாது ஆசைப்படுறோம். ஒரு மியூசிக் வந்துச்சுன்னா உடனே நமக்கு ஒரு சந்தோஷம். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே ஒரு இசை இருக்குது. அந்த இசை எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களை, பிறந்த குழந்தைய எப்படி தூக்கி வச்சுக்கிறாங்க பாருங்கள். தூக்கி இப்படி தான் வச்சுக்குவாங்க. இந்த லெஃப்ட் சைடில் தான் குழந்தைய வச்சுக்குவாங்க. ஏன் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறாங்கன்னா, பல பேர் வலது கை உள்ளவங்க. அதனால் வலது கை உள்ளவங்க இயல்பா லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறதான வசதி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரி, இடது கை பழக்கம் உள்ள பெண்கள் எப்படி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் தூக்கி இப்படி தான் வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட. இது ஏன் அப்படின்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த அம்மாவுடைய ஹார்ட் பீட்டை கேட்டு கேட்டு பழக்கமாயிருச்சு. அதனால் அது ஒரு அழுதா அப்படி தூக்கி வச்சு இப்படி தட்டுனா அந்த ஹார்ட் பீட்டு கேட்டு அதுக்கு என்ன, ஓ நாம் கருவாக இருக்கும்போது கேட்ட ஹார்ட் பீட்டு மறுபடியும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் பீட்டுக்கு அப்படியே தூங்கிடும். அதனால தான் குழந்தைய இப்படி வச்சு தட்டினீங்கன்னா உடனே தூங்கிடும். ஆண்கள் வச்சு தட்டினாலும் தூங்கும், ஏன்னா அந்த ஹார்ட் பீட்டு ஒன்று தானே. அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, தொட்டில்ல அந்த ஹார்ட் பீட்டு மாதிரி சத்தம் வர மாதிரி, அதே மாதிரியான சத்தம் வர மாதிரி ஒரு சின்ன மிஷினை வச்சுட்டா அந்த குழந்தைங்க உடனே தூங்கிடுது. நம்ம ஊரில் இதை வச்சுட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதை யாராவது ஒருத்தர் தயாரித்து கொடுத்துட்டாங்கன்னா பல பேருக்கு பிரச்சனை. ஏன்னா குழந்தைய தூக்கடிக்கிறது படாத பாடு. எப்படி தூங்கடிக்கிறதுனே தெரில. போட்டு கண்ணா பின்னான்னு தாலாட்டு பாடினா இந்த காலத்து குழந்தைங்க தாலாட்டை கேட்க தயாராகவே இல்லை. ஏன்னா அது நல்ல பாட்டுகளை பிறந்த உடனே டிவியில் கேட்டு பழகிருச்சு. அந்த காலத்தில் ஒரே வரியை திரும்ப திரும்ப பாடுவாங்க, போர் அடிக்குதுன்னு குழந்தை தூங்கிடும். இதை கேட்கறதுக்கு நம்ம தூங்குறதே பரவாயில்லன்னு. இப்போ அதெல்லாம் முடியல. தாலாட்டு பாடினா போர் அடிக்குதுங்குது, வீல் வீல்னு கத்துது. அதனால் பிறக்கும் போதே ஒரு இசை இருக்குது. அதுதான் அந்த ஜதி, அந்த ஹார்ட் பீட் தான் ஜதி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இசையை கேட்ட உடனே மனசு அப்படியே அமைதியாயிடும். நல்ல இசையை கேட்டிங்கன்னா எவ்வளவு சோகத்தில் கூட அப்படியே மனசு அமைதியாயிடும். ஒரு நல்ல இசையை கேட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, உடனடியாக நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். கன்ஃபியூஷியஸ் சீன அறிஞர் என்ன சொன்னார்னா, ஒரு நாட்டினுடைய இசையை பாரு, நடனத்தை பாரியா, அவன் யோகியதை தெரியும்னார். எதை ரசிக்கிறாங்கன்னு பாரு, அவன் எந்த மாதிரி நடனத்தை ரசிக்கிறான்னு பாரு, அதுல இருந்தே அவனை தெரிஞ்சுக்கலாம். அவன் பரதநாட்டியம் ரசிச்சான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பண்பட்ட கலை. கண்ணா பின்ன தையாம்புயான்னு இப்போ குதிக்கிறது, எதுக்காக குதிக்கிறாங்கன்னே தெரியாது. ஒரு கையில் வானத்தை காமிக்கிறது, இன்னொரு காலில் ஸ்கூட்டர் அமுக்கிறது, அப்படி டான்ஸு, காட்டுத்தனமான டான்ஸ், ஒரு வயலண்ட் டான்ஸ். அது என்ன ஆகுது, அதை பார்த்தோன்னே பார்க்குறவனும் வயலண்ட் ஆகிறான். ஒரு மென்மையான இசை வருது, அந்த இசையை கேட்டால் மனசெல்லாம் அப்படியே சாந்தமாகுது. ஒரு பெரிய உச்சஸ்தாயில் காய்ச்சின ஒரு சத்தம், அதை கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய காதும் அதை விட சத்தமாக. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கேட்குற சக்தி குறைஞ்சிக்கிட்டு வர்றதுக்கு காரணம், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் சத்தமாக பாட்டு கேட்கறதுனாலையும். இசையை பிரைவேட்டைஸ் பண்ணிக்கிறாங்க, காதுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் கேட்க வேண்டிய இசையை பிரைவேட்டைஸ் பண்ணி தான் காதலையே கேட்டுக்கிட்டு சில பேர் இப்படி ஆட்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க பீச்சில். அதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப எக்கச்சக்கமான இதில் கேட்டாலும் காதுகள் பாதிக்கப்படும். அதுதான் உண்மை. அப்போ அந்த இசை அப்படிங்கிற ஒன்று ஒரு சமூகத்தினுடைய ஒரு விஷயத்தை காமிக்குது. எந்த மாதிரி இசை, எந்த மாதிரி நடனம், எந்த மாதிரி கலை அப்படிங்கிறது. கன்ஃபியூசியஸே மியூசிக் கற்றுக்க போனார். அவருடைய மாணவர்கள்ட்ட சொன்னார், நீ மியூசிக்கை கண்டிப்பாக கற்றுக்கணும், மேத்தமேட்டிக்ஸை கண்டிப்பாக கற்றுக்கணும்னாரு. அவர் போய் ஒரு மாஸ்டர்கிட்ட, அவர் இளைஞராக இருக்கும்போது போய் உட்கார்றாரு. அந்த மாஸ்டர் ஒரு மியூசிக்கை சொல்லிக் கொடுக்குறாரு. இவர் ரொம்ப நல்லா அந்த மியூசிக்கை வாசிக்கிறார். வாசிச்ச உடனே அவர் சொன்னார், ரொம்ப நல்லா வாசிச்சிட்டப்பா, அடுத்ததுக்கு போகலாம். இது யார் கம்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்குறாரு. யார் கம்போஸ் பண்ணதுலாம் எனக்கு தெரியாது, எங்கள் குரு சொல்லி கொடுத்தாரு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இன்னும் எனக்கு திருப்தி வரல அப்படின்னு நல்லா வாசித்தார். இன்னும் மெலோடி வரல அப்படின்னு வாசித்தார். வாசிச்ச உடனே அவர் பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப நல்லா மெலடி வந்துருச்சு அப்படின்னாரு. மெலடி வந்துருச்சு, ஆனால் ரித்தம் வரல அப்படின்னாரு. மறுபடியும் வாசிக்கிறேன். எங்கேயாவது மாணவன் இப்படி வாசிக்கிறத பார்ப்பீங்களா? அடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ சார் போவோன்னு முதல் பாடத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது பாடத்துக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ விட்டிங்கன்னா நிறைய டீச்சர்ஸ், நிறைய பேரண்ட்ஸு பசங்களை +2 சேர்த்துறதுக்கு தயார். ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் விட்டுட்டு நேராக +2, அடுத்த வருஷம் இன்ஜினியரிங் மெடிசன் போனால் நம்ம பிரச்சனை முடிஞ்சதில்லை, அவனை ஒரு வேலையில் செட்டில் பண்ணிட்டா நம்ம அக்கடான்னு உட்காரலாம், பக்கடா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கன்ஃபியூசியஸ், போதும்பா நீ பாஸ் பண்ணிட்ட, இன்னும் ரித்தம் வரல, மறுபடியும் வாசிக்கிறாரு. ரித்தம் வந்துருச்சு, இன்னும் திருப்தி வரல சார் அப்படி.
நான் இப்படி ஒரு சிஷ்யரா அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாசிச்சு அதில் ஆழ்ந்து தன்னையே மறந்துடுறாரு கன்ஃபியூஷியஸ். அப்படியே திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு மெய்ஞான கீற்று மாதிரி வருது. வாசிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறார். யாரு? கிங் வென்னு ஒரு ஆள் இருந்தார். 6 அடி 3 அங்குலம், டார்க் காம்ப்ளெக்ஷன், நல்ல ஆஜானு பாகுவாக இருப்பார். அவருடைய கண்கள் நல்லா அகலமாக இருக்கும், அவருடைய காதுகள் நீளமாக இருக்கும். அவர் தான் இந்த கம்போசர்னு. அந்த குரு யார் அதை வாசிச்சாங்கன்னு ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்து பார்த்தா கிங் வென்னு தான் அந்த கம்போசர். அப்போ எவ்வளவு தூரம் அந்த இசையில் மூழ்கி இருந்தா அதை யார் கம்போஸ் பண்ணாங்கங்கிறது கன்ஃபியூஷியஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு கலையை அணுகுவதற்கான அடிப்படை விஷயம் என்னன்னா ஆர்வமும் அதில் அமிழுகிற ஈடுபாடும். ஆர்வம் நம்ம அதை அப்ரோச் பண்ண உதவுது. ஆனால் அதுக்கு மேலே அதில் ஈடுபாடோடு அணுகும் போது அதனுடைய எல்லா நுட்பங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இசையை நீங்கள் கேட்கும்போது வெறும் இசையாக மட்டும் தெரியாது, அதில் இருக்கிற அந்த வாத்தியங்கள் என்னென்ன வாத்தியங்கள் அப்படிங்கிறது தெரியும், எது எந்த ஓசை ஏற்படுத்துதுன்னு தெரியும், அது யார் வாசிச்சாங்க, என்ன மனநிலையில் வாசிச்சாங்கிறது தெரியும். புத்தர் போயிட்டு இருக்காரு காட்டில், ஒருத்தன் புல்லாங்குழல் வாசிக்கிறான். நிற்கிறாரு, நின்றுட்டு தம்பி நீ ரொம்ப சோகமாக வாசிக்கிற அப்படின்னு. ஆமாம் உண்மைதான், நான் ஒரு லவ் ஃபெயில்யூர்னால வாசிக்கிறேன் அப்படின்னா. உடனே ஒரு பக்கத்தில் இந்த சீடர்கள்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியுமா? வாசிக்க தெரியும். வாசிக்கிறாரு. பிரமாதமான ஓசை, பறவைகள்லாம் பறக்கிறத நிறுத்திருச்சு, பூக்கள்லாம் அப்படியே மலர்ந்து நிற்கிது, செடி கொடியெல்லாம் ஆடுறதை நிறுத்திடுது, மிருகங்கள்லாம் பாயறதை நின்றுறது. அப்படி ஒரு அருமையான ஒரு இசையை புத்தர் கொடுத்தார். அப்போ சொன்னார், சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு கட்டாயத்தினால கற்றுக்கிட்டேன், ஆனால் இன்னைக்கு ஒரு ஆசையாக வாசித்தேன், அதனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு. ஆசையோடு அணுகினால் அத்தனை கலைகளும் இனிமையாக இருக்கும். ஆனால் அதை பேராசையோடு அணுகினால் அவை அனைத்தும் கலைகளாக இல்லாமல் கொலைகளாக மாறும்.